ஹலோ மக்களே, காலையில எந்திரிச்சோனே நம்ம செல்லக்குட்டியை கொஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தாங்க வந்தேன். உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு சூரியனை பார்த்து தவம் பண்ணுறதுக்கே எனக்கு பாதி நேரம் போயிடுதுங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா நம்ம அம்மாக்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு சாம்பார் வச்சா கூட அமிர்த மாதிரி இருக்குது. ஆனால் நாம் மாஸ்டர் செஃப் லெவலுக்கு யோசிக்கிறவங்க கடைசியில் உப்பு இல்லாத உப்புமால தான் வந்து நிற்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கே போகிறோம் நமக்கே தெரியல. காலையில் தோசைக்கு மாவு இருக்கான்னு பார்க்குறதுக்கும் ராத்திரி தூக்கம் வராமல் ரீல்ஸ் பார்க்குறதுக்குமே நம்ம வாழ்க்கை சரியாக போயிடுதில்ல. அம்மா சமைக்கும் போது மேஜிக் மாதிரி இருக்குது. ஆனால் நாம் எதாவது மிக்சியில் போட்டு அடித்து இது என்ன ஐட்டம்னு தெரியாமல் முழிக்க வேண்டியதாக இருக்குது. அம்மா கைப்பக்குவம் வருதோ இல்லையோங்க, மிக்சி சவுண்டு மட்டும் நல்லா வருது. இந்த ஹரிபரியான மார்னிங்கில் என்ன சமைக்கணுன்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன சமைக்கணும்னு யோசிச்சாலே நம்ம மைண்டுக்கு வர்ற விஷயம் ஈஸியாக சிம்பிளாக இருக்கிற ஒரே விஷயம் தக்காளி சாதம் மட்டும்தான். இதை தான் நானும் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். காலையிலே பச்சை பட்டாணியும் மீன் மேக்கரும் போட்டு லஞ்சுக்கு முடிச்சிட்டேன். தோசை மாவிற்கு தோசை கூட சுட்டுடுவேங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் தோசைக்கு தொட்டுக்க என்ன செய்யணும்னே யோசிக்காமல் இருக்கேன். எனக்கு இதை யோசிச்சாலுமே மைண்டுக்கு வர விஷயம் இந்த தக்காளி தொக்கு தாங்க. எப்படியே இதை முடிச்சுட்டா இன்றைக்கி ஹரிபரியான மார்னிங்கும் ஃபினிஷு. உங்களுக்கு இப்படி தான் மார்னிங் ஹரிபரியாக என்ன சமைக்கணுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கா? கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.